திட்டக்குடி அருகே கள்ள நோட்டு அச்சடித்த விசிக மாவட்ட நிர்வாகி போலீஸை பார்த்ததும் தப்பி ஓடியிருக்கிறார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதர்நத்தம் கிராமத்தில் விசிகாவின் கடலூர் மேற்கு மாவட்ட பொருளாளர் செல்வம் கள்ள நோட்டை அச்சடித்துள்ளார். போலீசாரை கண்டதும் தப்பி ஓடியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வினோத்குமார், சொல்லுங்க, தற்பொழுது கள்ள நோட்டு அச்சடித்த வழக்கில் விசிகா நிர்வாகி தப்பி ஓடி இருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? கள்ள நோட்டு புழக்கத்தில் விடப்பட்டு இருக்கிறதா? அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. அதாவது பார்த்தோம்னா, கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள அதர்நத்தம் பகுதியில் கள்ள நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டு புழக்கத்தில் விடப்பட்டு வருவதாக காவல்துறையினரின் தனிப்பிரிவு மற்றும் கடலூர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலின் அடிப்படையில் பார்த்தோம்னா, அதர்நத்தம் பகுதியில் வயல்வெளி உள்ள பகுதியில் ஒரு சிறிய வீட்டில் கள்ள நோட்டு அச்சடிக்கப்படுவதாக தெரிந்து அங்கு திடீரென காவல்துறையினர் சோதனை செய்யும் பொழுது கடலூர் மேற்கு மாவட்டத்தின் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொருளாளர் செல்வம் மற்றும் அரிய 2 இளைஞர்களுடன் அந்த இடத்தில் தங்கியிருந்து கள்ள நோட்டு அடித்திருப்பது தெரிய வந்தது. காவல்துறையினர் கண்டவுடன் அந்த விசிகாவின் மேற்கு மாவட்ட பொருளாளர் செல்வம் மற்றும் உடன் இருந்த 2 இளைஞர்களும் தப்பி ஓடியுள்ளனர். இதையடுத்து அந்த இடங்களை ஆய்வு செய்த காவல்துறையினர் பார்த்தோம்னால் ஒரு கள்ள நோட்டு அடிக்கக்கூடிய பிரிண்டிங் இயந்திரம் ஒன்றும் பணம் எண்ணக்கூடிய இயந்திரம் ஒன்று, அதுவும் முக்கியமாக பார்த்தோம்னால் கை துப்பாக்கி ஒன்று, ஒரு ஏர்கன் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். தொடர்ந்து பார்த்தோமானால் அந்த வயல்வெளி பகுதியில் உள்ள 2 டிப்பர் லாரிகள், ஒரு டிராக்டர், ஒரு கார் உள்ளிட்டவைகளையும் பறிமுதல் செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது பார்த்தோம்னா, கடலூர் மாவட்ட பகுதியில் கள்ள நோட்டு புழக்கம் எந்த அளவில் உள்ளது என்பது காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் திடீரென சோதனை மேற்கொண்ட பொழுது அங்கிருந்த இளைஞர்கள் தப்பியோடியுள்ளதும், அதில் முக்கிய நிர்வாகியாக பார்த்தோம்னால் அதாவது கடலூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட பொருளாளர் செல்வம் என்பது செயல்பட்டுள்ளதும் தற்பொழுது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அபிராமி, அதாவது கடலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் கள்ள நோட்டுகள் அச்சடிக்கப்பட்டு அந்த சோதனை செய்யப்பட்ட இடத்தில் இதுவரையில் 83,000 ரூபாய் கள்ள நோட்டுகள் அப்பகுதியிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். இது குறித்து இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது, இதனுடைய தொடர்புடைய நபர்கள் யார், இவர்கள் எவ்வளவு கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட்டுள்ளனர் என்பது குறித்த விசாரணை தொடர் விசாரணையில் தெரிய வரும் எனவும், இது குறித்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பின்னரே இறுதியான விசாரணை செய்யப்பட்டு முடிவுகள் தெரிவிக்கப்படும் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சங்கீதா, விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி வினோத்குமார்.